ஃபினான்ஷியல் லெவலில் இருக்கக்கூடிய தன்மைகள் சிம்மராசிக்காரங்களுக்கு மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு 2026 ஏப்ரலுக்கு பிறகும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 2027க்கு பிறகும், உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கும் அப்படிதான். அப்போ இந்த கோச்சார பாதிப்புகள்ல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க, மேஷ ராசிக்காரங்க அத்தனை பேருமே வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழத்தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, ஒரு கேள்வி. அண்ணன், வேன் இஸ் மை ஃபைனான்ஷியல் வில் பி ஓகே, ஃபினான்ஷியலி எப்போ நான் ஸ்டேபிள் ஆகுவேன் அப்படின்னு கேட்குறீங்க. சிம்மம் மகம். ஆமாம், யார் பேசுகிறீங்க? அமர்யா. ஓகே, இயல்பாகவே இந்த கோச்சார சனி பகவான் பற்றி இப்போ நான் பேசுகிறது ரொம்ப குறைச்சிட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கான அதற்கான விழிப்புணர்வுகள் நான் பேசின பிறகு இப்போ அஷ்டம சனிங்க. ஆமாங்க, அஷ்டம சனியில் சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. குறிப்பாக திருமணம் மாதிரியான அமைப்புகள், வாழ்க்கையை மாற்றக்கூடிய சம்பவங்கள் அப்படி இப்படின்னு வந்துட்டாங்க. ஆனாலும் அஷ்டம சனியில் கல்யாணம்லாம் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போன பிறகு அதுக்கப்புறம் இல்லைங்க அஷ்டம சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க, 6 8 தசையெல்லாம் பார்க்கணுன்னு பேசுவாங்க. ஓகே, கரண்ட்லி இப்போ நடக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு கடுமையான அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குங்க. கோச்சார வேதை அமைப்புகளில் அந்த சனிக்கு முந்தைய அமைப்புகள், அதாவது ஒரு பாப கிரகத்துக்கு முந்தைய அமைப்புகளில் இன்னொரு பாப கிரக அமைப்புகள் கோச்சார நிலையில் இருந்தால் அதற்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையை அந்த இன்னொரு பாப கிரகம், அதாவது அந்த சனிக்கு முன்னதாக சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்த சனியை செயல்பட விடாமல் தடுப்பாரு அப்படின்றது ஒரு விதி இருக்குதுங்க. ஆனால் சிம்மராசிக்காரங்க எல்லாருமே கஷ்டம் தானே பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? அப்போது அஷ்டம சனி என்பது இப்போ 2025 2025 மார்ச் 29 2027 ஜூலை வரைக்கும் சிம்மராசிக்காரங்க அத்தனை பேரும், அதுலேயும் குறிப்பாக மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரங்க டஃப்பான அமைப்புகளில் இருப்பீங்க. 2026 சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு 2026 ஏப்ரலுக்கு பிறகுலிருந்து தாக்கங்கள், கடுமையான நிலைகள் முடிஞ்சிடும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திர பாத அமைப்புகள்லேருந்து சனி விலகி அடுத்ததாக உங்களுடைய பூரம் நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போகும்போது கடுமையான 8ஆம் இடத்தினுடைய அஷ்டமத்து பலனை செய்வார். அஷ்டமம்னா 8, அஷ்டமம்னா மறைவு, அஷ்டமம்னா ஒளி இழப்பு. ஓகேங்களா? அப்போ அந்த பலன்களை செய்வார். அப்போ மகம் நட்சத்திரக்காரங்க மெதுவாக 2026 ஏப்ரலுக்கு பிறகுலேருந்து படிப்படியாக மேலே வந்துடுவீங்க. 2026 முழுக்க பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடுமையான அமைப்பு இருக்கும். 2027 பிறக்கும் பொழுது உத்தர நட்சத்திரக்காரர்கள், சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும், கண்ணியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும், 2027 மிகுந்த கவனம். அந்த 2027 வரக்கூடிய சம்பவங்கள், சங்கடங்களுக்கான அறிமுகங்கள் இப்போ படிப்படியாக வர ஆரம்பிக்கும். இவ்வளோதான். இப்போ ஏன்னா பேச மாட்டேங்கிறீங்க கேட்குறீங்க, ஏன்னா பழைய மாதிரி பேச மாட்டேங்கன்னா, இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்களே அஷ்டமசனி பற்றிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. மிந்தி பரிகாரம் பூஜை தான் சிறப்பு, ஜாக்பாட், அஷ்டமசனிலாம் அப்படி ஒன்றும் பெருசாக கெடுதல் பண்ணாதுன்னு சொன்னவர் கூட முதல்ல எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனாங்க. அண்ணன் இங்கே பாருங்க ஒரு இப்படி வீடியோ போட்டிருக்கிறாருன்னு. பரவாயில்ல, கற்றுக்குறாங்க. இப்போ என்ன, அஷ்டமத்து சனிக்கு விதி விலக்கு கிடையாதுங்க. இது நான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேஜில் கூட பேசியிருந்தேன். நீங்கள் வணங்கக்கூடிய எந்த கடவுளாக இருந்தாலும் அஷ்டம சனி நடக்கும்போது அப்படி தள்ளி ஓரமாக அப்படி கையை கட்டிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருப்பாருங்க. 2.5 வருஷம் அந்த தாக்குதல் அமைப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கான பிரார்த்தனைக்கான தன்மையை பிறந்த ஜாதகத்துக்கு அமைப்புகளில் கொடுப்பாருங்க. இதுதாங்க அஷ்டம சனி. அப்போது ஃபினான்ஷியல் லெவலில் இருக்கக்கூடிய தன்மைகள் சிம்மராசிக்காரங்களுக்கு, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு 2026 ஏப்ரலுக்கு பிறகும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 2027க்கு பிறகும், உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கும் அப்படிதான். அப்போ இந்த கோச்சார பாதிப்புகள்ல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க, மேஷ ராசிக்காரங்க அத்தனை பேருமே பணம், பொருளாதாரம், நட்பு, கற்பு, காசு இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும், வேலை, குடும்பம், மூணாவது நபருடைய தலையீட்டில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க. நாங்கள் குடும்பம் இப்படி இருக்குங்க, என்னங்க அப்படி இருக்குதுங்க, அப்படி இருக்குங்க, காசை ஏமாத்திட்டாங்க, இதுதான் நாங்கள் அஷ்டமசனி கொடுக்குதுன்னு ஒரு 3 வருஷம் அஷ்டமசனியே பேசிட்டாங்க. அப்படி நான் மலேசியா முன்னே ரீச் ஆனேன். அதுக்கு முன்னாடி என்னங்க ஒரு நெகட்டிவாகவே பேசுகிறேன். பேசுனதெல்லாம் நடந்துச்சு இல்லை கும்பத்துக்கும் கடகத்துக்கும், இப்போ சிம்மத்துக்கும் மீனத்துக்கும், அப்புறம் 2027 2030 வரைக்கும் கன்னிக்கும் மேஷத்துக்கும், 2030 32 வரைக்கும் இதுக்கு துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் அப்படின்னு நடக்கும். அப்போது கோச்சார சனி பகவான் வந்தால் பாக்கெட்டை காலி பண்ணுவாருங்க.
காசு இல்லாத பிரச்சனை, வேலை திண்டாட்டம், குடும்பத்துல யாரை நீங்க நம்புறீங்களோ அவங்க பெரிய பிரச்சனைக்குள்ளாகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு இந்த அமைப்புகள் பேசணும்னா, நீங்க பேசினா கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுவீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை பத்தியான விஷயங்கள் பேசுறேன். இதுதாங்க கோச்சாரத்தன்மை. இந்த 2 வருஷம் அடி வாங்கணும்னா வாங்கி தான் ஆகணும். இல்லைங்க, அந்த ஜோசியர்கிட்டே போய் கேட்டு பாருங்க. அஷ்டமசனில் கஷ்டப்பட்டாங்க, ஆனா அது இந்த நட்சத்திரம் அப்படின்னு நினைச்சிங்க, அது அப்படின்னு நினைச்சிங்க, இந்த பூஜை பண்ணாங்க, அந்த பூஜை நீங்க எந்த பூஜை வேணாலும் பண்ணுங்க. என்னுடைய அஷ்டம சனியில நான் போகாத கோயிலே இல்லைன்னு சொல்லுவேன் மலேசியால. என் கூட இருந்தவங்களுக்கு, என்னை சுற்றி இருந்தவங்களுக்கு, மலாய்க்காரங்களுக்கு கொண்டு பாஸ் எங்கே இருக்காருன்னா அந்த கோயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தது என்னோட அஷ்டம சனி. அப்புறமா தான் அதெல்லாம் தூக்கி சைட்டில் போட்டுட்டு நடக்கிறது தான் நடக்கும்ன்ற ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்னைக்கு வந்தது, ஆமாங்க இதை ஒரு 4 பேருக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சது தான் அந்த விஷயம். அப்போ ஒட்டுமொத்தமாக பொருளாதார மாதிரியான சிம்மராசிக்காரங்களுக்கு யாராவது நல்லது 2027 வரைக்கும் சொன்னால் நம்பாதீங்க. நானே திக்கி திணறி தான் இது ராசி பலனே சொல்வேன். ஏங்க நல்லது இல்லை? கடகராசிக்காரங்களுக்கு போன 2 வருஷம் நல்லது நடக்கலைங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு 2020 23 எதுவுமே நடக்கலைங்க. எல்லாருக்கும் விதி விலக்கு 2 வருஷம் போறப்ப சிம்மத்துக்கு மட்டும் எப்படி இருக்கும்? இல்லை, எல்லாருக்கும் அந்த 2 வருஷம் உங்களை யாருன்னு உணர்த்தக்கூடிய வருஷமா வந்து கடுமையான பலன்களை செஞ்சாகும். அந்த கடுமையில மோசமான பலன்கள் இருக்கத்தாம்மா செய்யும். ரொம்ப விரும்பினவங்க விட்டுட்டு போவாங்க, பணம் இழப்புகள் இருக்கும், கற்பு இழப்புகள் இருக்கும். இந்த மாணவர்கள் முதல் காதல் அனுபவங்கள்ல கற்பு இழக்கக்கூடிய, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கற்பை இழக்கக்கூடிய, நெருங்கிய உறவை இழக்கக்கூடிய, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே இதை வெளியே யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும். இவ்வளவு துல்லியமா யார் பேசுவான்னு தெரியலங்க. ஆனா இதெல்லாம் அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள்மா. இதெல்லாம் நடக்கும். தைரியமா போய் தப்பு பண்ணுவீங்க. தைரியமா எதை கத்துக்கூடாதோ அதை போய் கத்துக்க வைக்கக்கூடிய தன்மையெல்லாம் அஷ்டமத்து சனி செய்யும். சரிங்களா? அப்போ பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் எந்த லிமிட் போகுதுன்றது உங்களுடைய ஜனன கால ஜாதகம் முடிவு பண்ணும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.